நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலே மரணமும் ஜீவனும் நம் வாயில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை பைபிளில் இருக்குது. நம்ம எப்போதுமே நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். சமாதானத்தை கொடுக்குற வார்த்தைகள், ஆசீர்வாதத்தை கொடுக்குற வார்த்தைகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கணுமே ஒழிய, நீ சரிப்பட்டு வர மாட்ட, நீ எங்கடா பொழைக்க போகிற, நீ மோட்டர் சைக்கிள்னா சைக்கிள் கடைக்கு ஆக்கி, இது மாதிரியான வார்த்தைகள் பேசக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணமாக நடந்ததையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் காலையில் ஒரு 5 மணிக்கே டீ கடை, தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டீ கடை 5 மணிக்கே திறந்துடுவாங்க. வெளியே டீ கடை வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி 4 மணிக்கே எழுந்திரிச்சு அந்த பாய்லரெல்லாம் கழுவி சுத்தமாக வச்சுருவாங்க. அந்த வழியாக எப்பவுமே ஒரு சர்ச்சு ஃபாதர் போயிட்டே இருப்பார். இதை பார்த்த டீ கடைக்காரர் ஒரு நாள் ஃபாதர் போகும்போது, ஃபாதர் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். சரிப்பா கொடுப்பா அப்படின்னு சொன்னார். அவர் அங்கே அவர் கொடுத்த நேரமோ பட் நிறைய பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்து விட்டார். நிறைய பிஸ்னஸ் ஆக ஆரம்பித்தது. அப்படி இருக்கும்போது அப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஃபாதருக்கு டெய்லி டீ குடித்தோம்னா நம்ம பிஸ்னஸ் நல்லா நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ கரெக்டாக அவர் 5 மணிக்கு ஆலயத்துக்கு போவார். டெய்லி டீ குடிச்சிட்டு தான் போவார். அவரும் டீ சரண்டர் ஆகிட்டார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ரவுடி ஒருத்தன் வந்தான். அந்த பக்கம் ரவுடின்னா ஒரு பிள்ளத்தனமான ஒரு ரவுடி. அவன் ஏய் டீ விடு அப்படின்னு இவன் சொல்லியிருக்கா, இல்லைப்பா ஃபஸ்ட்டு நான் ஃபாதர் கொடுக்குறேன், அப்புறமா நீ குடி. அவன் 2-3 ஏய் டீ கொடுக்குறியா இல்லையா, நான் சீக்கிரம் போகணும், டீ கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு. அப்புறம் அவன் ஃபாதரை பார்த்துருக்கான். ஃபாதர் பரவாயில்லப்பா கொடுத்துரும் அப்படின்ட்டு இருக்கார். சரி என்னடா பண்ணுறது, டீ கடைக்காரன் ஃபாதர் கொடுத்துட்டான். அதை கொடுத்து 5வது நிமிஷத்தில் அவன் டீ வச்சுட்டு போன என்ன பண்ணிட்டான், லாரியில் அடிபட்டு இறந்துட்டான். இவன் டீ கடைக்காரன் உடனே ஃபாதர் பார்த்து, ஃபாதர் நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கிறவங்க, நீங்கள் ஏதோ சபிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். ஐயா நான் சபிக்கலை. அவன் என்ன சொன்னான், அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தது, சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும். அவன் வாயிலிருந்து வார்த்தை தான் அவனுக்கு இப்படி உண்டாக்கிடுச்சுன்னு சொன்ன உடனே டீ கடை அமைதியாயிட்டார். இதே போலத்தான் பைபிளில் யோபு புஸ்தகம் என்பது தான் முதலில் இருந்த புஸ்தகம். அதில் யோபு ஒரே நாளில் அவனுடைய சொத்துக்கள் குழந்தைகள் எல்லாம் இழந்துவிட்ட ஒரு சரித்திரம் இருக்கிறது. அவனே சொல்கிறான், அவன் ஆண்டவருக்கு ரொம்ப பயந்தவன். அவனே சொல்கிறான், நான் பயந்த காரியம் எனக்கு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறான். சில பேர் காரில் சம்சாரத்தை பக்கத்தில் உட்கார வச்சிங்கன்னா மெல்ல போங்க தான் முன்னாடி வண்டி வருது, முன்னாடி வந்தா சைக்கிள் ஓட்டுறான், சைடில் பார்த்து வருது, குளி இவன் வண்டி ஓட்டுறானா பொண்டாட்டி வண்டி ஓட்டுறானா தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற சில குடும்பங்கள் இருக்கிறது, சில மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், எதையும் நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மரணமும் ஜீவனும் இருக்குது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், ஆசீர்வதிங்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாளை சந்திப்போமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.